the change generation. We are the change generation. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்களை இந்த ஜாஷ்வா டிவி மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தருணத்தை தந்த தேவாதி தேவனுக்கும் ஜாஷ்வா டிவி நிறுவனத்திற்கும் எனது அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நாம் வாரம் இந்த மகிமேன் மன்னா அப்படிங்கிற ஊழியத்தின் சார்பாக நாம் என்ன செய்கிறோன்னா, விசேஷித்தவர்கள் அப்படிங்கிற இந்த ஒரு தலைப்பில் நாம் ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்ருக்கோம். அது நிறைய பேர்த்துக்கு இது பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செய்தியை நீங்கள் பார்க்கும்போது என்ன செய்யுங்க, மற்றவர்களுக்கும் அழைத்து வாங்க, அறிமுகப்படுத்துங்க. ஜாஷ்வா டிவிக்காக ஜெபம் பண்ணுங்க. நிறைய ஊழியக்காரர்கள் இதில் என்ன செய்கிறாங்க, பிரயாசப்பட்டு ஜெப செய்திகளை சொல்லி கொண்டுட்ருக்காங்க. அவங்களுக்காகவும் நீங்கள் என்ன செய்யுங்க, தினமும் உங்களுடைய ஜெப குறிப்பில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அப்புறமா ஒவ்வொரு தேவ செய்தியும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போது பயப்படாதிருங்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இப்போ இன்றைக்கி செய்தியை கொஞ்சம் தியானிக்க போகிறோம். பயம்னா என்ன, எல்லாத்துக்குமே பயம். சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாட்கள் வரைக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளை நம்ம பார்க்கும்போது என்னாகுது, பயங்கிற ஒன்று நம்மளுக்கு முன்னாடி வந்து நிற்கிது. அதை நம்ம எப்படி கடந்து போக போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன செய்கிறோம், அதற்காக நாம் பரிதவிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கும். இப்போ அந்த பயம் அப்படிங்கிறது எதுக்காக பயப்படாதிருங்கள்னு ஏசப்பா சொல்கிறாங்க அப்படிங்கிறத சற்று தியானிப்போம். அதற்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை தொழுவோமா. அன்புள்ள ஏசப்பா, ஸ்தோத்திரமப்பா. ஆண்டவரே, பயப்படாதிருங்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை நாங்கள் ஆண்டவரே அப்பா தியானிக்க போகிறோம். ராஜா, நீர் என்னென்னதற்கெல்லாம் எங்களுக்கு பயம் வேண்டான்னு சொல்கிறீங்களோ சுவாமி, அதெல்லாம் அப்பா இவர்கள் எல்லாம் ஆண்டவரே புரிந்தவர்களாக அறிந்தவர்களாக ஆண்டவரே இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவரே இவர்களுக்கு ஆண்டவரே பிரயோஜனமாக இருக்கத்தக்கான கிருபையை கொடுங்க ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த செய்தியானது ஆண்டவரே அவர்களுக்கு அப்பா அவர்கள் ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கான கிருபையை தாங்க, குடும்ப வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கான கிருபையை தாங்க ராஜா. அனுதினமும் அவர்களை ஆண்டவரை அழைத்து செல்லத்தக்கான கிருபையை தாங்க ராஜா. நீர் தாமே ஆசீர்வதிப்பதற்காக நன்றி தகப்பனே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். இப்போ பாருங்கள், பயப்படாதிருங்கள் அப்படின்னு இதில் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23 27 வரைக்கும் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா. மத்தேயு பாருங்கள், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23 27 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் படகில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவர்கள் பின் சென்று ஏறினார்கள். இது வந்து ஒரு கடல் காட்சி தான். கடற்கரை, கடல், அதை கொஞ்சம் கண் முன்னாடி கொண்டுட்டு வருவோம். கடல்னால் எப்படி இருக்கும், அலைகள் எப்பவும் என்னது ஆர்ப்பரித்து அழகாக என்ன செய்யும், அதோட தன்னுடைய வேலையை அழகாக செய்து கொண்டிருக்கும். அந்த கடற்கரையையும் கரையையும் அதில் இருக்கிற அந்த என்னெல்லாம் பண்ணுவாங்க, கடலில் எல்லாம் மீன் பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் என்னது கடற்கரை ஓரமாக மீன் விற்கிறவர்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்னது கடற்கரை அழகை ரசிக்கிறதுக்கு வந்திருப்பாங்க. குட்டி பிள்ளைங்க விளையாடிட்டு இருப்பாங்க. கடலுக்குள்ளாக என்ன செய்வாங்க, நீந்துகிறவர்கள் இருப்பாங்க. போட்டில் போகிறவங்க இருப்பாங்க, கப்பலில் போகிறவங்க இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண் முன்னாடி இப்போ கொண்டுட்டு வந்தோம்னா அந்த கடற்கரையின் அழகை நம்ம என்ன செய்யலாம், ரசிக்கலாம். அப்படி இருக்கிற இந்த நேரத்தில் ஏசப்பா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய சீஷர்களை பார்த்து என்ன செய்கிறாங்க, நீங்கள் அந்த கரைக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க உடனே என்ன செய்கிறாங்க, கடலில் சரி அப்படின்னு சொல்லிட்டு படகுல போய்கிட்டு இருக்காங்க. அப்போ போகும்போது என்னாச்சுது அப்படின்னா, ஏசப்பா என்ன செய்கிறாங்க, தலையணை வச்சு அப்படியே கயர்ந்து நித்திரையாக ஆகிட்டாங்க. இவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க, தண்டு வெளிச்சு அந்த காற்றையும் கடல் பயங்கரமாக கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அழகாக போய்கிட்டு இருக்குது. திடீர்னு என்ன செய்யுது, காற்று வந்துடுது. அதனால் காற்று வந்ததுனால என்ன செய்யுது, அந்த அலை அதிகமாக இருக்குது. காற்றினால அந்த படகு அப்படியே என்ன செய்யுது, ஆடிக்கொண்டு தளம்பி கொண்டு இருக்கிறது. உடனே சீஷர்கள்லாம் பயந்துட்டு ஏசு ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஏசப்பா என்ன செய்கிறாங்க, அந்த படகுல தான் இருக்காங்க. ஆனாலும் என்ன செய்யலை, சீஷர்களுக்கு இயேசுவின் மேலே ஒரு அன்பு இருக்கிறது, ஒரு விசுவாசம் இருக்கிறது. ஆனால் அந்த கடலில் கொந்தளிக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு கொஞ்ச நேரம் தான் அவங்களுக்கு அந்த விசுவாசம் என்ன செய்யுது, அவங்கள விட்டு போயிடுது. உடனே அவர்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னு பாருங்கள். ஏசப்பா கிட்ட
நாங்கள் வந்து மடிந்து போகிறது உங்களுக்கு நல்லதான்னு கேட்டுட்டு சொல்லிட்டு, ஆண்டவரே எங்களை ரட்சியும் மடிந்து போகிறோம் என்றார்கள் என்ன சத்தமாக சொல்கிறாங்க. அப்போது இவர் என்ன செய்கிறாரு, அற்ப விசுவாசிகளே 26வது வசனத்தில், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்போ எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. காற்றையும் கடலையும் அதட்டின உடனே என்ன ஆகுது, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அது என்ன செய்து, ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காற்றும் கடலும் அப்படியே அமைதியாயிட்டு. உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, பயந்தவங்கெல்லாம் சரி இவர் வந்து எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக அந்த காற்றையும் கடலையும் அற்புதமாக வழிநடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டாங்க. அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் என்னது நிறைய புயல் போன்ற பிரச்சனைகள் வந்தாலும், அதே போல் நிறைய காற்று அந்த சூறாவளி போன்ற ஒன்று பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் பார்த்து நாம் என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. அதைத்தான் நாங்கள் சொல்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி. அப்போ அற்ப விசுவாசிகள், நாம் வந்து அற்ப விசுவாசிகள் தான், விசுவாசம் நம்மள்கிட்ட இருக்காதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், பயப்படுறோம். அப்போ அந்த பயம் வந்து எங்கேருந்து வருது, நாம் வந்து விசுவாசத்தில் குறைச்சல் உள்ளவர்களாக இருக்க போய் தான் பயம் வருது. நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார், நாம் ஏதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், அவங்க யோசிச்சிருக்கணும். ஆனால் என்ன செய்யலை, யோசிக்கலை. ஆண்டவர் கூடவே தான் இருக்காங்க, ஆனாலும் என்ன செய்துட்டாங்க, பயந்துட்டாங்க. ஆனால் இதே தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் இதை என்ன செய்யணும், அபியாசப்படுத்தி பார்க்கணும். எவ்வளோ பிரச்சனைகள் மன போராட்டங்கள் நிறைய இருந்தாலும் என்ன செய்யணும், நாம் பயப்படக்கூடாது. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம பயம் இல்லாமல் என்ன செய்யணும், எந்த ஒரு வேலையையும் என்ன செய்யணும், விசுவாசத்தோட ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு இருக்கணும். அதே போல் தான் இன்னொரு சம்பவமும் சொல்லுது, இதுவும் கடற்கரையில் உள்ளது தான். அது என்னது, மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் இதே மாதிரி தான் என்ன செய்கிறாரு பாருங்கள். 14ஆம் அதிகாரம் 22லேருந்து 34 வரைக்கும் ஒரு சம்பவம். இது என்ன ஆகுது அப்படின்னா, இதுவும் அப்படி தான் தனித்து விடப்பட்டவராக என்ன செய்கிறார், சாயங்காலம் ஆன போது அவர் தனிமையாக இருந்தார் ஆண்டவர். சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, நடுக்கடலில் இதுவும் படகு போய்கிட்டே இருக்குது. எதிர்காற்று வந்ததுனால அலைவுப்பட்டது படகலாம். ஆனால் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார், இது வந்து அந்த சம்பவத்தில் என்ன செய்தாங்க, ஆண்டவர் கடலில் அவங்க கூட நித்திரையாக இருந்தார் சீஷரோட. ஆனால் இவர் வந்து என்னது தனித்து விடப்பட்டு கரையிலே இருக்காங்க ஒரு இடத்துல. இவங்க எல்லாம் சீஷர்கள் எல்லாரும் வந்து என்ன செய்கிறாங்க, நடுக்கடலில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ வரும்போது என்னாச்சுது அப்படின்னா, 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலில் மேல் நடந்து அவர்கள் இடத்திற்கு வந்தார். இவங்க நடுக்கடலில் என்ன செய்யுது, படகு அலைவுப்பட்ட உடனே என்ன செய்கிறாங்க, திரும்பவும் ஆண்டவரை என்ன செய்கிறாங்க, சீஷர்கள் கூப்பிடுறாங்க. அப்படின்ன உடனே அவர் என்ன செய்தார், நடுக்கடலில் நடந்து வருகிறார். வந்த உடனே அவங்களாம் என்ன செய்கிறாங்க, வந்து அவர்கிட்ட என்னது பயப்படுறாங்க. பயந்த உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, 27வது வசனத்தில், உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். என்ன சொல்கிறார், திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஃபஸ்ட்டு என்ன செய்ய, பயப்படாதிருங்கள்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் காற்றையும் கடலையும் அதட்டினார். அதுக்கப்புறம் என்னது, திடன் கொள்ளுங்கள், நான் தான், என்ன செய்யுங்க, பயப்படாமல் திடன் கொள்ளுங்கள்னு சொல்கிறாரு. அப்போ நாம் என்ன செய்யணும், உடனே நாமளும் என்னது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்ன செய்யணும், பயப்படாமல் அதற்கு தீர்வு என்னன்னு பார்க்கணும். அதே மாதிரி என்னது, பயப்படாமல் திடன் கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ இதில் என்ன செய்தாங்க, சீஷர்கள் உடனே என்ன செய்தாங்க, பயந்தவர்களாக இருந்தாங்க. ஆனாலும் அதில் பேதுருங்கிற சீஷர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் வந்து எதுவுமே முந்தி தான் முதல்ல செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சீஷர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பேதுரு உடனே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இது நீர் தான் அப்படின்னு சொன்னால், அதுலேயும் என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை சோதித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, ஆண்டவரே இது நீர் தான்னா நான் வந்து என்ன செய்கிறேன், உண்மை போல் ஜலத்தில் நானும் கடலில் நடந்து வரட்டுமா அப்படின்னு கேட்குறேன். கேட்ட உடனே அவர் சொல்கிறார், நடந்து வா அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே இவர் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் என்ன செய்கிறார், பேதுரு நடந்து போகிறார். போன உடனே கொஞ்சம் தூரம் போன உடனே என்னாச்சுது, திரும்பவும் காற்று வந்த உடனே பயப்பட்டு என்ன செய்கிறாரு, காற்று பலமாக இருந்ததுனால நம்ம பயந்து அமிழ்ந்து போயிடுவோமோன்னு பயந்து போய் என்ன செய்கிறார், திரும்பவுமாக ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். சரியா, அந்த பேதுரு. அப்போ இதை இப்போ அரிசின்னு கூப்பிட்டோன்னே என்ன செய்கிறார், ஆண்டவர் திரும்பமாக அவரை என்ன செய்தார், அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படி என்ன செய்கிறார், கடலில் நடந்து வரேன்னு ஆசைப்பட்டு பேதுரு வந்துட்டு இருக்கும்போது என்ன செய்யணும், அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்காங்க, நாம் என்ன செய்யணும், நடந்து போயிடலான்னு ஒரு தைரியத்தோடு போகலைன்னா என்ன செய்கிறார், பாதி தூரம் போகவும் பயந்து போய் ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படின்னு சொன்ன உடனே தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அற்ப விசுவாசியை ஏன் நீ சந்தேகப்பட்டாய். அப்போ நாமும் என்ன செய்கிறோம், நிறைய பிரச்சனைகளில் நிறைய
போராட்டங்களில் நிறைய சூழ்நிலைகளில் என்ன செய்கிறோம், நாம் அந்த விசுவாசத்தை விட்டவர்களாக நம்ம என்ன செய்கிறோம், அந்த அற்ப விசுவாசியை போல் நாம் என்ன செய்கிறோம், ஆண்டவர் இது நம்மளுக்கு செய்வாங்களா, இந்த காரியம் நடக்குமா, என்னோட பிள்ளையோட திருமண காரியத்துக்கு தேவையான பணம் கிடைக்குமா, என்னோட கடன் பிரச்சனை போகுமா, என்னோட வியாதி போகுமா, என்னோட பிள்ளைகள் என்னது கீழ்ப்படியாமல் இருக்காங்களே, அந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் வரும்போது நாம் என்ன செய்கிறோம், அந்த இடத்துல கலங்கி போய் நிற்கிறோம். அந்த நேரம் தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்னு சொல்கிறார். அப்போ அதைத்தான் சொல்கிறாங்க, திடன் கொள்ளுங்கள், பயப்படாமல் திடன் கொள்ளுங்கள். நமக்கு என்ன செய்கிறாங்க, அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. நம்ம எத்தனை பேர் அப்படி நம்ம ஒரு பிரச்சனையை கண்ட உடனே என்ன செய்கிறோம், கடல் போல் பிரச்சனைகள் வந்தாலும் என்ன செய்யும், மலை போல் பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம அதை என்ன செய்யணும், இந்த ஒரு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாங்க, என்னோட இயேசப்பா என் கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாம் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறவர்களாக அந்த பிரச்சனையை கடந்து செல்கிறதுக்கு நாம் ஆயத்தப்படுகிறோம். அப்படியெல்லாம் சில நேரத்துகளில் சில இந்த பிரச்சனைகள் ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் சில நேரங்கள் என்ன செய்யாது, போராட்ட காலங்கள் வந்து கொண்டே இருந்தால் போராட்டம் வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த போராட்டத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, தன்னால் மேற்கொள்ள முடியாது. இதுக்கு ஆண்டவருடைய கிருபை, அவருடைய சித்தம் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த போராட்டத்தை வெல்ல முடியும். அதுக்கு ஆண்டவர்கிட்ட நாம் என்ன செய்யணும், ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உதவியை நாம் நாட வேண்டும். விசுவாசத்தில் அதிக பலம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை நாம் குறைச்சல் உள்ளவர்களாக இல்லாமல் என்ன செய்யணும், பலவீனம் இல்லாமல் பலத்தோடு இருந்தால் மாத்திரம்தான் நம்ம அந்த போராட்டங்களிலிருந்து மாற முடியும். அதை தான் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். காற்றும் கடலும் அடிக்கிற அந்த இடத்துல ஒரு போட்டில் தான் ஒருத்தவங்க வந்துட்டுருக்காங்க ஒரு இடத்துல இருந்து. அப்போது நிறைய பேர் இருக்காங்க. போட்டோட கேப்டன் ஒருத்தங்க இருக்காங்க. அதில் ஒரு குட்டி பையன் இருக்கான். அந்த பையன் என்ன செய்கிறான், காற்று கடல் அதிகமாக இந்த இப்போ சீஷர்கள் பயந்தாங்கள்ல அது மாதிரி அதில் கடலுக்குள்ளே போய்கிட்டு இருக்க அந்த போட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் பயப்படுறாங்க. பயந்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு குட்டி சிறுவன் மாத்திரம் என்ன செய்கிறான் அப்படின்னா, அதிகமாக என்ன செய்கிறான், நல்ல விளையாட்டு ஜாமான்களை வச்சு அழகாக என்ன செய்கிறான், அந்த கடல் அலைகளை ரசித்து பயம் இல்லாமல் என்ன செய்கிறான், அப்படியே ரசிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு வரான், பயப்படவே இல்லை. அப்போ தான் அந்த பக்கத்தில் இருந்த ஒருத்தர் பெரியவர் கேட்குறாங்க, தம்பி நாங்கள்லாம் பயந்துக்கிட்டு வரோம், உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு வரோம், ஆனால் நீ மட்டும் இவ்வளோ அழகாக பயப்படாமல் என்ன செய்கிற, ரொம்ப என்ன செய்கிற திறமையாக விளையாடிட்டு இருக்கியே, தைரியமா அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன சொல்கிறாரு, நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் கேட்குறாரு எதனால் அப்படின்னோடனே, கப்பல் ஓட்டிக்கிட்டு இருக்க அந்த போட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற கேப்டன் யார், என்னுடைய அப்பா தான். அவர் என்ன செய்ய மாட்டார், ரொம்ப திறமையாக அந்த காற்றையும் என்ன செய்வார், திறமையாக போட்டு அந்த காற்றுக்கு எவ்வளோதான் பலமாக வீச என்ன செய்வார், திறமையாக கொண்டு போய் கரை சேர்க்கறதுல எங்கள் அப்பா ரொம்ப சூப்பர்மேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ ஒரு அழகாக அவங்க அப்பாவை என்ன செய்கிறான், மேன்மைப்படுத்துகிறான். அவங்க அப்பாவுடைய தைரியத்தில், அவங்க அப்பா இருக்கிறங்கிற தைரியத்தில் அவன் என்ன செய்கிறான், பயம் இல்லாமல் இருக்கிறான். அதை தான் அவர் என்ன செய்கிறாரு, சரி அவங்க அப்பா இருக்கிறதுனால இந்த தம்பி பயப்படலை அப்படின்னு நினைக்கிறார். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஏசப்பா இருக்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கையின் கேப்டனாக, நம்மளுடைய வாழ்க்கையின் தலைவராக ஏசப்பா இருக்கும்போது நாம் ஏன் பயப்படணும், ஏன் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கும் நம்ம பயந்து நடுங்கிட்டே இருந்தோம்னா எப்படி தான் நம்ம இந்த விசுவாசத்தை உள்ளவர்களாக இருக்க முடியும். இதில் வேறு நான் விசுவாசிக்கிறேன்னு என்ன செய்கிறோம், ஆண்டவர்கிட்ட அதிகமாக ஏசப்பா எனக்கு இதை செய்யக்கூடாதுன்னு ரொம்ப உரிமையோடு கேட்கும். ஆனால் என்னது விசுவாசம் இல்லாதவர்களாக, அந்த விசுவாசத்தோடு நம்ம கேட்கும்போது அவரை தான் சொல்கிறாரு, என்ன பயப்படாதிருங்கள். ஏன் பயப்படணும், நீங்கள் ஆண்டவர் இருக்காரு, எனக்கு செய்வார், என்னுடைய அப்பா எனக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், நம்ம பயம் இல்லாமல் இருக்கணும். அதான் நாம் என்ன செய்வோம், குட்டி பிள்ளைகள் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, தன்னுடைய அந்த பிள்ளையை கையை அதோட கையை என்ன செய்வாங்க, தான் பிடிச்சிக்கிடுவாங்க. எங்கேயாவது வெளியில் போகும்போது, ஏதாவது சாலைகளை கடக்கும்போது தான் பிடிச்சிக்கும். ஏன்னா அந்த பிள்ளை கையை என்ன செய்யுது, குட்டி பிள்ளைகள் தன்னுடைய கையை அவங்க பிடிச்சிருந்தாங்கன்னா விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நாம் தான் என்ன செய்வோம், பத்திரமா அதை என்ன செய்வோம், அவளுடைய கரங்களை பிடித்தவர்களாக நம்ம எப்போவும் நடத்தி கொண்டு வருவோம். அப்படி தானே, அதே மாதிரி தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்ம சிறு குழந்தைகளாக எல்லாரையும் சிறு குழந்தைகளாக பாவித்து அவர் என்ன செய்கிறார், ஒவ்வொரு காரியங்களிலும் அற்புதத்தை செய்கிறார். நாம் என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. பயம் இல்லாமல் அவரிடத்தில் நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக ஒவ்வொரு காரியங்களையும் நாம் செய்து என்ன செய்ய, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இதை ஒரு பாடல் மூலமாக நான் இதை கொஞ்சம் சொல்கிறேன் பாருங்க. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும்,
உன் மீது நோக்கமாயுள்ளார், அவர் நினைவெல்லாம் அறிகிறார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். கப்பலின் அடித்தட்டிலில் அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றார். அக்கறை கடந்து சென்றார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். இப்படித்தான் நம்ம வாழ்க்கையை விட்டு ஆண்டவர் என்ன செய்யும், எனக்கு எதுவுமே செய்யலை, ஆண்டவர் எனக்கு என் வாழ்க்கையை விட்டே கடந்து போயிட்டார் போல் நாம் என்ன செய்வோம், சில வேளைகளில் அங்கலாய்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் எங்கேயுமே போகலை, நம்ம கூடவே தான் இருக்காங்க. ஆனால் என்னது, நம்மக்கிட்ட கடந்து போனவர் மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்மளுக்கு என்னோட பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் எவ்வளோ வேகமாக வந்து அவங்க செய்வாங்களோ உங்களுக்கு தெரியுமா? நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவர் என்ன செய்வார், எப்பவும் ஒவ்வொரு பிள்ளைகளோட கூடவே தான் இருக்க, உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறாராம் ஒவ்வொருத்தரையும். அப்போ உள்ளங்கைகளில் வரைந்திருக்கின்ற ஆண்டவர் எவ்வளோ விசேஷத்த விதமாக நம்மளுக்கு என்ன செய்வாங்க, உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார், நம்மளுக்கு தெரியும்ல. அதில் வந்து என்ன செய்யணும், அவரை அண்டிக் கொள்கிற பிள்ளைகளுக்கு தான் அந்த சிலாக்கியம் கிடைக்கும். அப்போ நாம் என்ன செய்யணும், பயப்படாமல் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எந்த ஒரு போராட்டம் வந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த செய்தியை என்ன செய்யுங்க, இன்னும் மற்றவங்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. வாரம் என்ன வெள்ளிக்கிழமை தோறும் 6:30 இந்த செய்தியானது உங்களுக்கு என்னது ஜாஷ்வா டிவி மூலமாக வருது. நீங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. ஒவ்வொரு தேவ ஊழியர்களும் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு நாட்களும் குறிப்பிட்ட நாட்களில் தேவ செய்தி அளித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய செய்திகளும் கேளுங்க. எல்லாரும் அவர்களுக்காக என்ன செய்யுங்க, தினம் தினம் உங்களோட ஜெபத்தில் அவர்களை என்ன செய்யுங்க, தாங்குங்க. அவர்களோட என்ன செய்யுங்க, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த செய்தி உங்களுக்கு ஆறுதலாக அமையும். ஒவ்வொருத்தருக்கும் குட்டி பிள்ளைங்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. அதை மாதிரி யார் யாரெல்லாம் தெரியாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. ஜாஷ்வா டிவிக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. என்ன செய்ய, ஒவ்வொரு ஊழியர்களும் என்னது பலப்பட்டு என்ன செய்யணும், உங்களுக்காக என்ன செய்ய விசேஷித்த விதமாக ஜெபம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, திரையில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க. நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களுக்காக ஜெபிப்பதற்கு நாங்கள் ஆயத்தப்பட்டிருக்கிறோம். அதே போல் என்ன செய்யுங்க, ஒவ்வொரு வாரமும் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மகிமேன் மன்னா ஊழியத்திற்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. இன்னும் என்ன செய்யுங்க, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த இதை அறிமுகப்படுத்தி நீங்கள் கொண்டுட்டு வர்றதுக்காக நன்றி. தேவ செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் என்னது ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அப்போது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த செய்தியை கேட்டு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் என்ன செய்யுங்க, பயன்பெற்றுக்கோங்க. தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.